இந்த உலகத்தில் நான் தவறு செய்ததே இல்லை என்று சொல்லி சொல்வதற்கு ஒருவர் கூட இல்லை. ஒரு மனிதன் கூட சொல்ல முடியாது நான் தவறு செய்ததே இல்லை. ஆனால் பேச்சு வழக்கில் நம்ம எல்லாரும் சொல்லிக் கொள்ளலாம், நான் இதுவரைக்கும் தவறு செய்ததே இல்லை, யாரையும் ஏமாற்றியதே இல்லை, நான் பொய் சொன்னதே இல்லை, நான் பொய் சொல்லவே மாட்டேன் என்று சொல்லி நாம் ஒருவேளை பேச்சில் பல நேரங்களில் பல விதங்களில் நாம் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் இந்த உலகத்தில் பாவம் அல்லது தவறு குற்றம் செய்யாத எந்த ஒரு மனிதனும் இல்லை. நான் 100% நேர்த்தியாக இருக்கிறேன், உண்மையாக இருக்கிறேன், சரியாக இருக்கிறேன் என்று சொல்லி எந்த ஒரு மனிதனாலும் சொல்ல முடியாது. ஆனால் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு இந்த பூமியிலே பாவம் இல்லாத ஒரு கடவுளாக இறங்கி வந்து பாவம் இல்லாத ஒரு கடவுளாக வாழ்ந்தார். இதுதான் கிறிஸ்துமஸின் சிறப்பு. இயேசு இந்த பூமிக்கு ஒரு பாவமில்லாத கடவுளாக, ஏதோ இந்த உலகத்தில் மற்ற கடவுள்கள் என்று சொல்லப்படுகிறவர்களைப் போல ஏதோ இந்த உலகத்தில் 2 மனைவியை வைத்திருக்கிறவராக அல்ல, யாதோ ஒருவரை ஏமாற்றினவராக அல்ல, ஒருவரை அழித்து இன்னொருவரை வாழ வைக்கிறவராக அல்ல. இயேசு எப்படி வந்தார்? பாவமே இல்லாத, ஒருவருக்கும் ஒரு தீங்கும் செய்யாதவராக, எல்லா பாவங்களையும் எதிர்த்து நிற்கிறவராக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஆமென்.